இப்போ வலா அபுசாரிஹிம் இருக்கு. வலா அபுசாரிஹிம் சாது வந்து மேல் முரசிலிருந்து வரக்கூடியது. சாது, தாது, தோ, தோ, கைன், ஹே, காஃப். இந்த 7 எழுத்து எங்கிருந்து வரும்? மேல் முரசிலிருந்து வரும். அதில் 10 வேற இருக்கு. அதுவே சாது சொல்லுது மேல் நோக்கி படின்னு காமிக்குது. ஏன்னா மேல் முரசிலிருந்து வரக்கூடியது. அதுக்கு பின்னால் வந்திருக்கிற ரே இருக்க, அது கீழ் முரசிலிருந்து வரக்கூடியது. அதில் கசரு வேற இருக்கு. அதில் என்ன இருக்கு? ரேக்கு கசரு வச்சுட்டோம்னா 2 தடவை சொன்ன மாதிரி ஆயிருமா? ரேக்கு கசரு வச்சுட்டோம்னா 2 தடவை பறஞ்ச மாதிரி ஆயிருமா? அது ஆகவே சாது வந்து மேல் முரசு, அதுக்கு இருக்கிறதும் ஃபத்தகு, அது இமாலா செய்யாதுன்னு காமிக்குது. சாது என்ன செய்யாத? இமாலா செய்யக்கூடாதுன்னு காமிக்குது. ரே கீழ் முரசிலிருந்து வரக்கூடியது. அது கசரு வேற இருக்குது. கசரு இருந்தால் ரேயை 2 தடவை சொன்ன மாதிரி ஆயிரும். அப்போ அந்த கசரும் 2 தடவை வந்துடும். கசரு என்ன செஞ்சிடும்? கீழே போட்டிருக்காங்க, 2 தடவை வந்துடும். அப்போ ரே வந்து என்ன செய்யுது? இமாலா செய்யின்னு காமிக்குது. சாட்சிப்படி வஅல அபுசேரிஹிம், வஅல அபுசேரிஹிம் அன்னு படின்னு காமிக்குது. இப்போ சாதை எது மிகைச்சிருச்சே? ரே மிகைக்குது. ஏன் மிகைக்குது? அது 2 தடவை வந்த மாதிரி இருக்கு. ரேக்கு கசர் வந்தால் 2 தடவை ரேயை சொன்ன மாதிரி ஆயிரும். அப்போ இன்ஹிஃபாலா வரக்கூடிய, முன்ஹிஃபிலாவா வரக்கூடிய எழுத்து 2 தடவை வந்துருச்சு. கசரும் 2 தடவை வந்துருச்சு. கசர் வந்து கீழ் நோக்கி தானே படிக்கணும்னு காமிக்கும். அப்போ எது மிகைச்சிருச்சு? சாதை ரே மிகைச்சிருச்சு. ஆகவே வல அபுசேரிஹிம்னு தான் படிக்கணும். அந்த இமாலா தான் சிறப்பு. வல அபுசேரிஹின்னு படிக்கிறது என்ன இருக்குதே? சிறப்பாயிரும். எடுத்தனப்பா ரே மிகைக்குது சாதை. அதுதான் சொல்கிறாங்க. என்ன இன்னமா ஜாஸ இமாலத்துஹா வலா அபுசாரிஹிம் என்பதை இமாலா செய்வது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் சாதி, சாதுடன் ஜாயிஸ் ஆகுவதெல்லாம். சாதுங்கிறது மேல் முரசிலிருந்து வரக்கூடியது, இமாலா செய்யக்கூடாதுன்னு காமிக்கும். சாதுடன் வலா அபுசாரிம் என்பதை இமாலா செய்வது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் இல்லை. அன்னர் ரா அல் மக்சூரத்தை பட்டாங்க பார்த்தியா? கசரு செய்யப்பட்ட ரே தகுலிபு, அது மிகச்சிருச்சி அல் முஸ்தஇலியத்தை, இதை மேல் முரசிலிருந்து வரக்கூடிய சாதை என்ன செஞ்சிருச்சு? அதை மிகச்சிருச்சி. ஏன் லிமா ஃபீகா, அந்த ரேயிலே இருப்பதினால், மின தக்கிரீரி மடங்கி வருவது இருப்பதினால் 2 தடவை சொன்ன மாதிரி ஆயிருமா? ரேக்கு கசர் வச்சு பிடிச்சா எத்தனை தடவை? 2 தடவை பறஞ்ச மாதிரி ஆயிரும். லிமா ஃபீகா மின தக்கிரீரி. விளங்குதப்பா? ரேயிலே தக்கிரீர் இருப்பதின் காரணத்தினால் முஸ்தஇலியாவான சாதை கசரு செய்யப்பட்ட ரே என்ன செஞ்சிருச்சு? மிகச்சிருச்சு. அப்போ கீழே போடுறாங்க பாரு, எல்சமு தக்கராருள் கசரத்தி, கசரத்து மடங்கி வருவதையும் அது அவசியமாக்கும். அத்தாலிபத்தில் இமாலத்தி, இமாலாவை தேடுகின்ற, இமாலாவை சாட்சி படிப்பதை தேடுகிற கசரத்தும் மடங்கி வருவதை தேடும். அப்போ தகலிபு, அந்த இமாலா மிகைத்துவிடும். மா எம்னு அனில் இமாலா, இமாலாவை விட்டும் தடுக்கக்கூடியதில் எது மிகைச்சிரும்? இமாலா மிகைச்சிரும். ரே மிகைக்கும். ஏன்னா ரே 2 தடவை வந்திருக்கு, கசர் 2 தடவை வந்திருக்கு. அதுவே வந்து இமாலா செய்யின்னு சொல்லுது. அவன் சாத ரே என்ன செய்யுதே? மிகைக்குது. ஏன்னா கசர் வந்துருச்சுங்கிறதுனால. கசர் வந்துட்டுனா 2 தடவை ரே வந்த மாதிரி ஆயிடும். சாது 1 தான் இருக்குது. ஆனால் இன்ஹிஃபால் முன்ஹபிலா வந்து 2 தடவை வந்துருச்சு. வந்த ஸ்தானத்தில் இருக்குது. ஆகவே வந்துருச்சு. என்ன செய்யுது? இமாலா செய்கிறது தான் ஏற்றம். எழுதுனே அதான் ஜாயிஸ். இன்னமா ஜாஸ, ஜாயிஸ் தான் அது. இன்னமா ஜாஸ இமாலத்துவா வலா அபுசாரிம் என்பதில் இமாலா செய்வது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் சாதி, சாதுடனே, அது முஸ்தலியாது சாது, சாதுடனே இமாலா செய்வது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் அன்னர் ரா அல் மக்சூரத்தை கசரு செய்யப்பட்ட ரே
தகலிபுல் முஸ்தஅலியத்தை முஸ்தஅலியாவை என்ன செஞ்சிடும் மிகைச்சிடும். மேல் முரசிலிருந்து வரக்கூடிய சாதை மிகைக்கும். லிமாஃபி ஆமின தக்ரீரி அந்த ரேவிலே மடங்கி வருவது இருப்பதினால் திருப்பி சொல்லுதல் இருப்பதினால் முஸ்தஅலியாவை அது மிகைச்சிடும். அப்போ ரேக்கு கசர் வந்தால் 2 தடவை சொன்ன மாதிரி. அவே சாதை இது என்ன செஞ்சிருச்சு முஸ்தஅலியாவை முன்ஹபிலா மிகைச்சிருச்சு. அவே தான் இமாலா செய்யலாங்க. அடுத்து ஹிஷாபத் வலா அபுசாரியும் இவன் தரிக்கி சொல்கிறாங்க. வலா அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீது இருக்கிறது ஹிஷாபத்துன் ஒரு வகையான திரை இருக்கிறது. இப்போ வலா அபுசாரிங்கிற ஹபர் முகத்தம் ஹிஷாபத்துங்கிற முத்தா மொஹர் அப்படின்னு கொடுத்துடலாம். விளங்குதப்பா? வலா அபுசாரி ஹபர் முகத்தம் தானே. வலா அபுசாரிகள் பார்வைகள் மீது இருக்கிறது ஹிஷாபத்துன் என்ன இருக்குது ஹிஷாபத்து இருக்கிறது ஒரு வகையான திரை இருக்கிறதுன்னா ஹபர் முகத்தம் முத்தா மொஹர். ஆனால் விளங்குதப்பா இது சீபு இமாம்கிட்ட சீபு இமாம் ஹபர் முகத்தம் முத்தா மொஹருங்கிறாங்க. ஆட்டின் உஸ்தாத் அஹ்பஷ் இமாம் இருக்காங்களே இல்லை இல்லை ஜாரு மஜ்ரூர் தான் அங்கே என்ன செய்யுது இங்கே ரஃபு செய்யுதுங்கிறாங்க. ஜாரு மஜ்ரூர்னா ஜாரு மஜ்ரூர் ரஃபு செய்யாது. ஜாரு மஜ்ரூருடைய முத்தல்லுக்கு இஸ்தகர்ரேன்னு இருக்குல்ல பா இஸ்தகர்ராலா அபுசாரி ஹிஷாவத்துன் அவங்களுடைய பார்வைகளிலே ஒரு வகையான திரை தரிபட்டிருக்கிறதுன்னு. ஜாரு மஜ்ரூர் ஆமில் கிடையாதுப்பா. ஜாரு மஜ்ரூரில் தான் அமல் செய்யும். அதுக்கு ஃபாயில்லாம் கிடையாது. ஆனாலும் அதனுடைய முத்தல்லுக்கு ஃபாயில் தேவைப்படுது. எதுக்கு பல அபுசாரியும் எங்கேயா போய் தல்லுக்காகும்ல அது இஸ்தகர்ராவில் போய் தல்லுக்காகுது. எவ்வளோ போய் தல்லுக்காகுது? அப்போ இஸ்தகர்ராலா அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீது தரிபட்டு விட்டது ஹிஷாவத்துன் ஒரு வகையான திரை தரிபட்டு விட்டது. அப்போ ஃபாயில் எதுக்கு ஃபாயில் இஸ்தகர்ராவுக்கு. இது நல்ல சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஆட்டின் உஸ்தாத் அஹ்பஷ் இமாம் சொல்கிறது இங்கே நல்லா இருக்குது. ஏன்னா மேலே கத்தமல்லா வலா குலுபியும் வலா சமியும் ஜும்லே ஃபேலியா ஜும்லே ஃபேலியாவில் அத்து போய்க்கிறது ஏற்றம். ஆட்டின் உஸ்தாத் அஹ்பஷ் இமாம் சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. அஹ்பஷ் இமாம் எப்போ தான் ஒரு ஆடு வச்சுருப்பாங்களாம். மாணவர்கள் இருந்தால் மாணவர்கள்ட்ட பாடம் சொல்லி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு என்ன மாணவர்கள் இல்லைன்னா எதுக்கு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டுட்டு அது என்ன செய்ய மாட்டேன் ஆட்டம். ஏன்டா அஹ்பஷ் இமாமுடைய ஆடு தலையாட்டின மாதிரி ஆட்டுறேங்கிறாங்கல்ல அதுதான். விளங்குதுப்பா இதுவா. அப்போ ஹிஷாபத் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்போ ரஷீதியாவில் ஓதிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ரஃபுக்கு மர்ஃபூன்னு அர்த்தம் வைக்கணும். சில இடங்களில் மஜ்ஹூலுடைய அர்த்தம் வந்து ரஷீதியில் ஓதணுமா? ரஷீதி அங்கே தேவைப்படுது பாரு. விளங்குதா? ஹிஷாபத்துன் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்திதாயி விளங்குதப்பா. முப்ததாவின் பிறார் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்திதாவை கொண்டு தான் முப்ததாவுக்கு ரஃபு ஏற்படும். இப்திதாவை கொண்டு முப்ததா என்பதாக ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். வலா அபுசாரியும் ஹபர் முகத்தம் ஹிஷாபத்துக்கும் முப்தா மொஹர். முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு இப்திதா என்ற மாணவியை தான் ஆமில் தானப்பா. அப்போ இப்திதாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த சீபவஹி இமாம் சீபவி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில். ஆனால் அபில் ஜாரிபல் மஜ்ரூரி ஜார் மஜ்ரூரை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த அஹ்பஷி ஆட்டின் உஸ்தாத் அஹ்பஷ் இமாமிடத்தில் ஜாரு மஜ்ரூரை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும் என்றால் ஜாரு மஜ்ரூருடைய முத்தல்லக்கான இஸ்தகர்ரவை கொண்டு. ஆனால் அவை இதை வலுப்படுத்துகிறது. அஹ்பஷ் இமாமுடைய கருத்தை வலுப்படுத்துகிறது. அல்ல அத்துபு அல்லல் ஜும்லத்தி ஃபேலியத்தி ஜும்ரா ஃபேலியாவின் மீது அத்துபு செய்யப்பட்டிருப்பது இதை வலுவூட்டுகிறது. எப்பா இது எங்கே அத்துபுப்பா? கத்தமல்லாவில் தானே அத்துவே. ஜும்லே ஃபேலியாவில் அத்துப்பு வைக்கிறது ஏற்றம். இஸ்மியாவையும் அத்துப்பு வைக்கலாம். எதன் பிரகாரம்? ஹபரியாயின் ரெண்டுமே ஹபரியா தானே. கத்தமல்லா வலா குலுபியும் வலா சமியங்கிறது ஜும்லே ஃபேலியா ஹபரியா. வலா அபுசாரிக்கும் ஹிஷாபத்தும் முத்தா ஹபர்னு வச்சா ஜும்லே இஸ்மியா ஹபரியா. ரெண்டு ஹபரியா தான். ஆனாலும் ஃபேலியத்தான ஜும்லாவின் மீது ஃபேலியத்தான ஜும்லாவை அத்து வைக்கிறது ஏற்றம். ரைட்டுப்பா. ஆகவே இஸ்தகர்ர என்ற ஒரு ஃபேலை ஏற்படுத்தி எதுக்கு வாலா அபுசாரிமுக்கு முத்தல்லக்கா இருக்கிற இஸ்தகர்ர என்ற ஃபேலை ஏற்படுத்தி விளங்குதுத்தா. அந்த இஸ்தகர்ர என்ற ஃபேலுக்கு ஹிஷாவத்துங்கிறது ஃபாயில் சொல்லி புசு வருங்கிறாங்க. ஏன்னா ஃபேலியாவில் போய் எடுத்து வச்சிடலாம். கதமல்லா வலா குலுவி வலா சமி என்ற ஃபேலியாவின் மீது இஸ்தகர்ர அல்லா அபுசாரி ஹிஷாவத்துங்கிற ஃபேலியாவை எடுத்து வைக்கலாம்.
ஏட்டப்பா ஐயோ ஐயதுகு அகபஷிமாவுடைய கருத்தை வலுப்படுத்துகிறது. அல் அத்துப்பு அல் ஜும்லத்தில் ஃபேலியத்தி இம்லா ஃபேலியாவின் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருப்பது அகபஷிமாவுடைய கருத்தை வலுப்படுத்துகிறது. ஏட்டப்பா இதை விளங்குதா? அடுத்து குறிய பின் நசபி, நசபி கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது. வலா அபுசாரிஹிம் ஹிஷாபத்தன், வலா அபுசாரிஹிம் ஹிஷாபத்தன் ஓதப்பட்டிருக்கான். அப்போ ஜாலபை ஏற்படுத்தணும். எதை ஏற்படுத்தணும்? குறிய பின் நசபி, நசபை கொண்டு வலா அபுசாரி ஹிஷாபத்தன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அலா தக்தீரி வ ஜஅல அலா அபுசாரிஹிம், உடைய பார்வைகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிட்டான் ஹிஷாபத்தன், ஒரு வகையான திரையை என்ன செஞ்சிட்டான். ஆகினா ஜாலவுக்கு அது மஃபூல் பிஹி எடுத்துருப்பா ஏப்பா. ஆமாம், ஜஅல அலா அபுசாரியுடைய பார்வைகள் மீது ஆக்கினான் ஹிஷாபத்தன், திரையே ஆக்கினான். ஆனால் மஃபூல் பிஹி நசபு. சிலவங்க சொல்ல மன்சூபி நசிய காப்பியில் கேட்குறான். ஜருடைய எழுத்து போய்க்கு என்ன செஞ்சிடுறது? நசுபு செய்யப்பட்டிருக்கு. மன்சூபி நசியல் காப்பில் கேள்விப்பட்டிருக்கியா? ஜருடைய எழுத்து இருந்தால் ஜரு செய்யும், அதை தள்ளிட்டா என்ன செஞ்சிடும்? நசுபு வந்துடும். அவ்வாறா அதிபில் ஜாரி, ஜருடைய எழுத்தை போக்குவதன் மீதும் இப்போ ஈசாலில் ஹத்திமி பி நப்சிஹி, அந்த ஹத்துமையே இலேஹி இஷாபத்தின் பக்கம் சேர்ப்பதை கொண்டும். விளங்குதா தம்பி? விளங்குதா? ஹத்துமையே இஷாபத்தின் பக்கம் சேர்ப்பதை கொண்டும் ஜருடைய எழுத்து போக்கப்பட்டிருக்கிறது என்பது மீது தெரிவிக்கப்படுதார்கள். அப்போ எப்படிப்பா வந்துடும்? கத்தமவையும் கொண்டு வந்துடுறது. கத்தமாலா அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீது முத்திரை வைத்தான். பி ஹிஷாபத்தின், திரையை கொண்டு முத்திரை வைத்தான். பார்வைகள் மீது எதை கொண்டு முத்திரை வச்சுட்டான்? திரை போட்டு முத்திரை வச்சுட்டான். அந்த பி ஹிஷாபத்தின் உள்ள பேயை தள்ளி விட்டுட்டு கத்தமாலா அபுசாரியும் ஹிஷாபத்தன்னுறது. கத்தமாலா அபுசாரியும் எல்லாம் பேயை தள்ளி வரணும்டா. பி ஹிஷாபத்தின் இருக்கும், பேயை தள்ளிட்டு என்ன செஞ்சுடுறது? இப்போ கத்தமாலா அபுசாரியும் ஹிஷாபத்தன், திரையை கொண்டு அவருடைய பார்வைகள் மீது முத்திரை வைத்தான்றது. ஏய், பேயை தள்ளணும்டா, தள்ளிக்கிட்டு ஹிஷாபத்தன்கணும். பே இருந்தால் ஜர்ரில் வரும், அங்கே பேச்சு கிடையாத. நசபு ரெண்டு வகை, ஜாலபை ஏற்படுத்தி ஜாலவுக்கு மஃபூல் பியாக்கலாம். இன்னொன்று ஜருளைத்தை எழுத்து போக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கத்துமுங்கிறது இங்கேயே கொண்டு டைரெக்டாக சேர்த்து விடுறது. எங்கே? ஹிஷாபத்தில் கொண்டு போய் கத்தமாலா அபுசாரியும் பி ஹிஷாபத்தின், திரையை கொண்டு பார்வைகளிலே முத்திரை வைத்தான் சொல்லி பேயை தள்ளி வலா அபுசாரியும் ஹிஷாபத்தன்கிறது. ரைட்டுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்து ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. பி லம்மி, லம்மை கொண்டும், அப்படி ரஃபை, ரஃபை கொண்டும் ஓதப்பட்டிருக்கு. எப்படிப்பா? ஹுஷாவத்துன் வல அபுசாரியும் ஹுஷாவத்துன்னுங்கிறது. ஹிஷாவத்தின் கசரில் இருக்க ஹுஷாவத்துன்னு படிக்கிறது. ரைட்டுப்பா. இப்பா லம்மை கொண்டுனா ஆரம்ப எழுத்துக்கள் லம்மு கீழே போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. பி லம்மி, ஆரம்ப எழுத்துக்கள் லம்மை கொண்டும், அபி ரஃபை, கடைசியில் உள்ள அந்த குண்டு தேய்க்கு ரஃபை கொண்டும், வலா அபுசாரியும் ஹுஷாவத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. மனதிலாயோ? ஒல் ஃபத்தஹி, ஆரம்ப எழுத்துக்கு பத்தை கொண்டும், கடைசியில் உள்ள தேய்க்கு நசபை கொண்டும், ஹஷாபத்தன், வலா அபுசாரியும் ஹஷாபத்தன் ஓதப்பட்டிருக்கான். வலா அபுசாரியும் ஹஷாபத்தன், கைனுக்கு ஃபத்தஹி, அந்த குண்டு தேய்க்கு நசபு. ரைட்டா? ஃபத்தஹுக்கு நசபுக்கு என்ன வித்தியாசம் நானே சொல்லிடுறேன். ஆமிலின் காரணத்தால் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்ன பேர்? நசபு, ஃபத்தஹு, ரஃபு, ஜெஸ்முன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? நசபு, ஜர்ரு தானே கேட்டேன். ரஃபு, நசபு, ஜர்ரு, ஜெஸ்ம் என்றால் ஆமிலின் காரணத்தால் வரும். அப்படிலாம் இல்லாமல் வசன் பிரகாரம் வந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபத்தஹு, கசரு, லம்மு, சுக்குனு. விளங்கிச்சா? இந்த ஹிதாயத்தினுள்ள ஒயிர் பிள்ளையில் லம்மத்தை கொண்டு ரஃபாய், ஃபத்தஹத்தை கொண்டு நசபு, கசரத்தை கொண்டு ஜர்ரு, சுக்குனை கொண்டு ஜெசமுன்னு ஓதுறீல. என்னங்க ரெண்டும் ஒன்று தானுங்கிற மாதிரி உனக்கு தெரியும். அங்கே இப்படி வழங்கணுங்கண்ணே. மனசிலாயா? அடுத்த வருஷம் போய் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். விளங்குதுடா? ஆமிலின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய யாராபுக்கு பேர் ரஃபு. மண்டையில் ஏற்றியா மெமரி பவரில் வச்சுக்கோ. ரஃபு, நசபு, ஜர்ரு, ஜெசம்
எதற்கண்ணே இது ஆமில் காரணம் தான் ஏற்படும். ரைட்டா? ஹிஷா விழுதான் எப்படி ஹஷாபத்தன் படிக்கலாம்ல? ஹஷாபத்தன் ஏன்னா ஜாலுக்கு அது மஃபூல் இல்லை. ஹஷாபத்தன் திரையை ஆக்கின மஃபூல் பிகி ஒரு ஆமீன்காக தான் ஹஷாபத்தன் வந்துச்சு. உஷாபத்துன்னா இது முப்ததாவுக்கு ஹபரு, ஹபருக்கு முப்ததா. வலா அபுசாரியுடைய பார்வைகள் மீது இருக்கிறது. உஷாபத்துன் திரையாகிறது இருக்கிறது. அது இப்திதா என்ற ஆமீல் வந்து ரஃபு செஞ்சிருக்கு. ஒரு ஆமீன்காக தான் ரஃபு வருது. அப்போ ரஃபங்கணும். ரைட்டப்பா? வசனின் காரணத்தினால் வந்துச்சுன்னா அதுக்கு 10 கஸ்ர் லம்முன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த பாரு எப்படி சொல்கிறாங்க, ஒல் ஃபத்தஹி வன் நசபி. எப்பா ஃபத்தஹி கொண்டு நசபி கொண்டு படி ஹஷாவத்தன். இது ஆமீன்காரன் தான் வரல, கைனுக்கு ஃபத்தஹி. ஆனால் ஹஷாவத்தனில் தேய்க்கு வந்து ஆமீன்கார் ஜாலவுக்கு மஃபூல் பிரகாரம் வந்திருக்கு நசபு. அவே நசபுங்கணும். ரைட்டப்பா? ஒவுமா உஷாபத்துன் என்பதும் ஹஷாபத்தன் என்பதும் லொகத்தானி ஃபீகா. இஷாபத்திலே ஒரு லொகத்தாக இருக்கும், 2 லொகத்தாக இருக்கும். இஷாபத்தில் உஷாபத்து ஒரு லொகத்து, கஷாபத்தன்கிறது ஒரு லொகத்து. உமா 2 லொகத்தானி ஃபீகா. இஷாபத்தில் உள்ள 2 லொகத்தாக இருக்கும். அடுத்துங்க எப்படி ஹிஷுவத்துன்னு படிக்கப்பட்டிருக்கான். எப்படி படிக்கிறது? வரா அபுசாரின் ஹிஷுவத்துன்னு அலிபை தள்ளிடுறது. பில் கசிரி கைனுக்கு கசரை கொண்டு மருஃபுவத்தன் அதுவும் ரஃபு செய்யப்பட்டிருக்கிற மேலே, அதுவுமா ரஃபு செய்யப்பட்டிருக்கிற மேலே கசரத்தை கொண்டு ஹிஷுவத்துன் என்றும் ஓதப்பட்டிருக்கிறது. வபில் ஃபத்தஹி ஃபத்தஹி கொண்டு மர்ஃபுவத்தன் அதுவும் ரஃபு செய்யப்பட்டிருக்கு. என்னல வபில் ஃபத்தஹி, ஆமாம் வபில் ஃபத்தஹி ஃபத்தஹி கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது. மர்ஃபுவத்தன் அதுவும் ரஃபு செய்யப்பட்டிருக்கிற மேலே மன்சூபத்தன் இன்னும் நசபு செய்யப்பட்டிருக்கிற மேலேயும். எப்படிப்பா? ரஃபு செய்யப்பட்டிருக்கிற மீன் நசபு செய்யப்பட்டிருக்கிற மேலேயும் ஃபத்தஹி கொண்டும் ஓதப்பட்டிருக்கான். எப்படி? ஹஷுவத்துன் ஹஷுவத்தன் ஹஷுவத்துன் அன்னு ஓதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி கைனில் உள்ள புள்ளி எடுத்து இஷாவத்துன்னு படிக்கலாமா? எப்படி படிக்கலாம்? கைனை ஐனாக்கி இஷாபத்துன்னு படிக்கலாம். இப்போ இஷாபத்துன் என்று பில் ஐனை கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. அல் கைரில் மோஜமா புள்ளி இல்லாத ஐனை கொண்டு இஷாவத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. இஷாவத்துன்னு என்னப்பா? ஆயிஷாவுடைய மஸ்தர். ஆயிஷானா என்ன பார்த்தா? மாலைக்கண்ணன். மாலைக்கண்ணன் அறியுதோ? மாலைக்கண்ணன் என்றால் இரவில் கண் தெரியாது, பகலில் தெரியும். சிலவங்க இருப்பாங்கப்பா ராத்திரி கண் தெரியாது அவங்களுக்கு. ஆயிஷா பகலில் தெரியும்ல, நைட்டில் தெரியாது ஆயிஷா. அப்போ இவனு யார்? வலா அபுசாரியும் உடைய பார்வைகளிலே இருக்கிறது இஷாவத்துன், இரவிலே கண்டறியா தன்மை இருக்கிறது. மாலை குருடர்கள் இவனுவோ. அப்போ என்ன அர்த்தம்? மாலை பகலையெல்லாம் பார்ப்பான்ல, எதையும் சரியாக பார்க்க மாட்டான்னு அர்த்தமா? படிப்பினை பெரும் பார்வையாக பார்க்க மாட்டான், ஒவ்வொன்றையும் படிப்பினை பெரும் பார்வையாக பார்க்க வேண்டும். விளங்குதுல? ஏனோ தானோன்னு பார்ப்பான்னு அர்த்தம். உடைய பார்வைகளிலே மாலைக்கண்ணு தன்மை இருக்கிறது, இரவில் அவருக்கு கண்டறியா தன்மை இருக்கிறது. ஏன்னா பகலெல்லாம் பார்ப்பான், இரவில் பார்க்க மாட்டான். அந்த சிவத்தின் உனக்கு இருக்குது. யாருக்கு? காப்பீர்களுக்கு. நான் எதையும் ஏனோதான்னு பார்ப்பானே தவிர படிப்பினை பெரும் பார்வையாக என்ன செய்ய மாட்டான். ஃபீ ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிது. ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் ஒருவன் என்று காணிக்கும் அத்தாட்சி இருக்கிறது. இப்போ விளங்கிருச்சப்பா? இஷாவத்துன்னு ஐன் வச்சு படிக்கலாமா? இல்லை ஐனில் இல்லை ஐனி கைரில் மோஜமா புள்ளி இல்லாத. விளங்குதப்பா? கைரில் மோஜமா புள்ளி இல்லாத ஐனை கொண்டு இஷாவத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. ஏடுப்பா முடிச்சு வச்சப்பா. சரி, அடுத்து அவனை பற்றி முடிக்க போகிறான், காவிரிகளை பற்றி. உலகும் அதாபு நபீம், உலகும் அதாபு நபீம், கடுமையான அதாபு இவனுக்கு இருக்குது. 2 ஆயத்தில் அவங்கள பேசி முடிச்சிட்டான். மூமின்களை பற்றி முத்தகீன்களை பற்றி 4 ஆயத்தில் பேசினான். முதலில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமுன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யூமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் 4 ஆயத்தில் பேசுகிறான். யாரை பற்றி? முத்தகீன்களை பற்றி 4 ஆயத்தில் பேசுகிறான்.
காஃபிர்களை பற்றி எத்தனை ஆயத்தில்? 2 ஆயத்தில் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். இதுங்க தான் கேட்டேன். இன்னல்லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம்லம் துன்திருகும் லா யுமினூன் அடிச்சான் ஒரு அடி. கத்தமல்லாவை ஏன் ஈமான் கொள்ள மாட்டான்? கத்தமல்லா வலா குலூபியும் வலா சமீஹிம் வலா அபுசாரியும் கிஷாவத்தும் வலகும் அதாபுன் அலீம் 2 ஆயத்தில் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். அதுதான் இருக்கேன். அவனுங்க சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கணும் சம நபியே அவர்களுக்கு சமம். ஏன்னா அவனுடைய அறிவுகள்லையும் செவிகள்லையும் பார்வைகள்லையும் நம்ம முத்திரை வச்சுட்டோம், உருப்பட மாட்டான், அவனுக்கு கடுமையான அதாபு இருக்குன்னு 2 ஆயத்தில் தான். ஏன்னா அவன் தான் சொல்லிட்டானே. நான் ஏற்றுக்க யாரை பற்றி பேசுனா ரபுத்து மேலே உள்ள ஆயத்துக்கும் கீழே உள்ள ஆயத்துக்கும் ரபுத்து பண்ணணும்ல, இணைக்கணும். வேதத்தை பற்றி பேசிய அல்லாஹ், இதை பற்றி பேசிய அல்லாஹ் ஆலிக்கல் கிதாபுல் ஆரை பப்பின்னு சொன்னான். அதுக்கடுத்து அந்த வேதம் என்ன செய்யும்? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டணும்னு சொன்னான். முத்தகீன்கள்னா யாருன்னு விளக்கணும். முத்தகீன்கள்னா யாருன்னு விளக்கணும். அவங்க உள்ளும் புறமும் எப்படி இருப்பாங்க? இஹ்லாஸாக இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி பேசி முடிச்சிட்டான் 4 ஆயத்தில். அதுக்கடுத்து அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக உள்ளவர்கள் உள்ளும் புறமும் குபுரு. நான் ஏற்றுக்கிட மாட்டேங்க, உங்களை நம்ப மாட்டாங்கன்னா. அவன் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்றுலாம் பேசலை, தெளிவாக இருந்தான். எப்படி மூமின்கள் ஈமானில் தெளிவாக இருந்தாங்களோ அதுமாதிரி குஃப்ரில் இவன் தெளிவாக இருந்தான். அதுவே வந்து உள்ளும் புறமும் குஃப்ராக இருக்கான்ல, அவனை பற்றி 2 ஆயத்தில் பேசி முடிச்சிட்டான். விளங்குதான் கேட்டேன். அவன் உருப்பட மாட்டான், நான் முத்திரை வச்சுருக்கேன் அவங்களுக்கு. விளங்குதான் கேட்டேன். அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்டான். அடுத்து முனாஃபிக்குகள் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசினார்கள். மப்பகுல் குஃப்ர இதற்கென்ன பில் ஈமானில் லாயிரான ஈமானை கொண்டு குஃப்ரை மறைத்து வைத்திருந்தார்கள். இல்லை இரும்பில் வந்து தங்க முலாம் பூசிடுறது மவ்வகன்னு அர்த்தமா? இரும்பு கம்பிடா, அந்த இரும்பு கம்பியில் எதை பூசிடுறது? தங்க முலாம் பூசுறது. உள்ளுக்குள்ளே கம்பி இரும்பு, மேலே பார்த்தா வெள்ளியை பூசுவான், தங்கத்தை பூசுவான், வெயிட்டு கூட இருக்கும். அது ஏமாற்றி விட்டு வாங்கிடுவான். அதே மாதிரி வெளிரங்க ஈமானை கொண்டு குஃப்ரை மறைத்து வைத்திருந்தார்கள், மப்பகு முலாம் பூசி வைத்திருந்தார்கள். அந்த முனாஃபிக்களை பற்றி 3ஆவது பேச போகிறான். அவங்கள கிட்டத்தட்ட 13 ஆயத்தில் பேசுகிறான். அவங்கள எத்தனை ஆயத்து? 13 ஆயத்தில் பேசுகிறான். அவங்கள கிண்டல் பண்ணுறான், ஏகடியம் பண்ணுறான், எள்ளினாக ஆடுறான், அவனுக்கு உதாரணம் காட்டுறான். ஏன்னா இவனை பற்றி ரொம்ப பேச வேண்டாம், இவன் தான் உள்ளும் புறமும் காஃபி இல்லை. 2 ஆயத்தில் முடிச்சிட்டான். முனாஃபிக்குகளை பற்றி எத்தனை ஆயத்தில் பேசுகிறான்? 13 ஆயத்தில் பேசுகிறான் பாரு. உலகும் இந்த காஃபிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அதீமுன், கடுமையான அதாப் இருக்கிறது. இது வயதுன் எச்சரிக்கையாக இருக்கும், பயானுன் விளக்கம் தருவதாக இருக்கும், இமா இஸ்தூன எதற்கு அவர்கள் தகுதியாகுவார்களோ அந்த ஒன்றை விளக்குவதுமாக இருக்கும். அவனுக்கு கடுமையான அதாப் இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு அதாபு என்பது நக்கால் என்பதை போல, பினா அனுவ மேனன் அமைப்பாலும் பொருளாலும் நக்கால் என்பதை போல. இல்லை நக்கால் அதாப் பசன்லேயும் கரெக்டாக இருக்குல்ல, அர்த்தமும் அதுதான். அவனுக்கு தண்டனை இருக்குது. நக்கால்னு அர்த்தம் நக்காலம் அல்லா, அல்லாவுடைய விருத்தினால் தண்டனைங்கிறாங்க. அதாபு என்பது நக்கால் என்பதை போல, பினா அனுவ மேனன் சொல்லுபா அமைப்பாலும் மைனாவால் நக்காலை போல. அப்போ அவங்களுக்கு தண்டனை இருக்குன்னு அர்த்தம். தக்கூல் நீ சொல்வாய், சொல்லுபா தக்கூல் நீ சொல்வாய், ஆயதபா நீ செய்யி ஓ நக்கல அன்பு என்று நீ சொல்வாய். என்னப்பா என்னப்பா தக்கூலு நீ சொல்வாய். இல்லை சும்மா இல்லை, ஆயுதபேன்னு நம்மளை சொல்லணும். இல்லை ஆயுதபேன்னு என்ன அர்த்தம்? அதாவது அந்த அம்சா செல்பியத்தான அம்சாங்குவான். அந்த அம்சா என்ன அம்சா? ஆதரல்லா ஹும்ரான் அக்கர் அஜலகு பல்லகு சித்தீன சனா. என்ன அர்த்தம்? அதை நான் சொல்லிடுறேன். ஆதரல்லா ஹும்ரான், ஒரு மனிதனுடைய சாக்கு போக்கை எல்லாம் ஏற்றுக்கிட மாட்டான். ஆதரல் உள்ள அம்சா வந்து என்ன இருக்குது? செல்பியத்தான அம்சா. ஆதரல்லா ஹும்ரான், ஒரு மனிதனுடைய சாக்கு போக்கை எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆதரல்லா ஹும்ரான் அக்கர் அஜலகு, அவனை தருவனையை பிற்படுத்தினான். ஆதரல்லா ஹும்ரான் அக்கர் அஜலகு பல்லகு சித்தீன சனா, 60 வயது வரை அவனை அடைய செய்து விட்டானே, எத்த வைத்து விட்டானே, அந்த மனிதனுடைய சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 60 வயசை தாண்டி என்னத்தையாவது தப்பு செஞ்சா
அவங்க சாக்கு போக்கு எல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த 60 வயசு தாண்டது போட தப்பு செய்வேனி உனக்கு தான் இன்னொன்று சொல்கிற மாதிரி யுத்தி கூனை அத்தாக்க தாக்கன சக்தி பெற்றான். அத்தாக்கன என்னப்பா அர்த்தம் சொல்ல சக்தியை இழந்தான்னு அர்த்தம். வலல்லதீன யுத்தி கூனை ஃபிதியத்து தா மிஸ்கின் வலல்லதீன யுத்தி கூனை சக்தி இல்லாதவர்களுக்கு ஃபிதியத்து தாமி மிஸ்கின் ஒரு மிஸ்கின்களுக்கு உணவளித்தல் இருக்கிறது. 100 வரையும் ஓயிருக்கிறோம் ஓதணுமா? வலல்லதீன யுத்தி கூனை அத்தாக்க யுத்தி கூன் சக்தியை இழந்தான்னு அர்த்தம். வலல்லதீன யுத்தி கூனை சக்தியை இழந்தவர்கள் மீது இருக்கிறது ஃபிதியத்து தா மிஸ்கின் மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கறது இருக்கிறது. நோன்பு வைக்க முடியலை அது கஃபாரா என்னதுதான் சாப்பாடு பற்றி நேரம் ஆப்போசிட்டாக இருப்பார். நோம்புனா சாப்பிடாமல் இருக்கிறது அதுக்கு பரிகாரம் கொடுக்கறது. இதான் மண்டையில் வேலை செய்யக்கூடாதுன்னு ஓதணுமா? சிந்திக்கக்கூடாது. அல்லா என்ன சொன்னாலும் கேட்டுப்போ அங்கே ஓதணும். சிலவங்க வலல்லதி நிறுத்தி கூட சக்தி உள்ளவர்கள் மீது ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தல் இருக்குன்னு அர்த்தம் வைப்பாங்க. அப்படி அர்த்தம் வச்சா என்ன செய்யணும்? இந்த ஆயத்து மனுசுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஆயத்து என்னவாயிடுச்சு? ஏன்னா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறானே எப்படி இன்னொரு ஆயத்து வலல்லதி நிறுத்தி கூட சக்தி உள்ளவர்கள் மீது ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்து இருக்கிறதுன்னு வச்சுருவாங்க அர்த்தம் வைப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? மன்சூக்குன்றோம். எந்த ஆயத்தை கொண்டு மன்சூக்கு? ஒமன் ஷஹீதமின்குமு ஷஹ்ர ரமதானில் யார் உள்ளூரில் இருந்தாரோ ஒமன் ஷஹீதமின்குமு ஷஹ்ர ஃபல் யசுமுகு நோன்பு வைக்க வேண்டும். இந்த ஆயத்தை கொண்டு மன்சூக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ரைட்டுப்பா. அப்போ அத்தாக்கன சக்தியை இழந்தான்னு அர்த்தம். ஃபலஸ் என்ன நல்ல சில்லற பாட்டின்னு அர்த்தம். அவ்வளோனா ஓட்டாண்டியாக போயிட்டான்னு அர்த்தம். மணில் முஃப்லிஸ் பாருங்க எவ்வளோ பேச்சு பேச வேண்டியது பற்றியில். மணில் முஃப்லிஸ் அப்படிலாம் கேட்குறாங்க. புகாரி ஷரீஃபில் வருது. ஓட்டாண்டியாக போயிட்டோம்னா யார்? அரசுல்லா ஒருத்தன் வசதியாக இருந்து அவன் நஷ்டமாயிட்டான் ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்க. அதல்ல. நாளைக்கு கியாம நாளிலே ஒருத்தன் நிறைய தூக்க முடியாமல் நன்மையை தூக்கிட்டு வருவான். நோம்பு நன்மை, தொழுகை நன்மை, சக்காத்து நன்மை, அஜ்ஜி தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருப்பான். தூக்க முடியாமல் எது தூக்கிட்டு வருவான்? அவனை பார்த்தோடனே ஓடுறா சொர்க்கத்துக்குன்றான்ல. அவன் சொர்க்கத்துக்கு வேகமாக போகும்போது ஒரு பெரிய கும்பல் வந்து மறிச்சிடுவாங்க. எல்லாம் சண்டால இவன் தொழுதான் நோம்பு போச்சான் தலை பார்க்கட்டா அப்பா போட்டான்னு உன்னை சொர்க்கத்துக்கு போய் சொல்றிய விழுந்தேன் கேட்டேன். என்ன அடித்தான், என்ன உதச்சான், என்ன காசு தரல, அது இதுன்னு சொல்லுவாங்க. என் காசையெல்லாம் அப்பிட்டான் எடுத்துட்டான்னு. இப்போ என்னடா செய்யணுங்கிறீங்க? அவன் நிறைய நன்மை வச்சுருக்கான வாங்கித்தான் நாங்கள் பரிதாபமாக நிற்கிறவனு எல்லாம் எடுத்து கொடுத்துருவான். நீ ஒவ்வொருத்தனாக வருவான். எவ்வளோ நன்மையை வச்சுருந்தானோ அந்த நன்மையை ஃபுல்லாக யார் பிடிக்கிட்டு போயிடுவா? இவன் யாருக்கு அநீதம் பண்ணானோ அவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க பிடிக்கிட்டு போயிடுவான். வெறும் ஆளாக நிற்பான். வெறும் ஆளாக நிற்கும் போதும் வருவானுவா. எல்லாம் இவனு எனக்கு அது தரணும் இது தரணும் என்ன அடித்தான் திட்டினான் உதச்சான் எல்லாம் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாரும் கொண்டு போயிட்டானுடா. நன்மையெல்லாம் கொண்டு போயிட்டானுடா. இப்போ நீ வந்து நிற்கிறியடா எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு ஏன் நன்மை இல்லாட்டா என்ன இருக்கு? ஏன்ட்ட பாவம் இருக்குல்ல அதை தூக்கி வைக்கிறேன்னு வச்சுருவான். இப்படியே நிறைய பேர் வந்து நின்று நிறைய பேருக்கு அநியாயம் பண்ணிடுவான். எதாவது கேட்டேன் எல்லாரும் பாவத்தையும் தூக்கி அவன் தலையில் வச்சுருவான். எல்லாம் எல்லோரும் தள்ளி விட்டு போயிடுவானு விளங்குச்சா? எவ்வளோ நன்மையை தூக்கிட்டு வந்தானோ அதே அளவுக்கு எது தூக்கிட்டு நிற்பான்? பாவத்தை தூக்கிட்டு நிற்பான். ஓடுறா நிறைய தூக்கிட்டு இருவாங்க. இவன் தாம்டா முஃப்லீஸுங்கிறாங்க செல்லாடுச்சு. விளங்குதப்பா? ஹதீஸில் புகாரி ஷரீஃபில் வருது. அப்போ ஆயுதபே அணி செய்ய என்றாலும் நக்கல அணுகு என்றாலும் இதா அம்சக்க அணுகு அப்படி தானக்க இதா அம்சக்க. ஒரு வஸ்துவை ஒருவன் தடுத்தால் ஒரு வஸ்துவை ஒருவன் நிப்பாட்டிட்டால் ஒரு வஸ்துவை ஒருவன் நிப்பாட்டி விட்டால் ஆயுதப அணி செய்யி நக்கல அணுகுன்னு சொல்லுவாங்களாம். அது நிப்பாட்டிட்டான், அதை தடுத்துட்டான் அனு சொல்லுவாங்க. ஆயுதப இன்பத்தை எடுத்துட்டான்னு அர்த்தம்டா. இன்பத்தை நீக்கிட்டான்னு அர்த்தம். இன்பத்தை அதுபுன இன்பம் இன்பத்தை நீக்கிவிட்டான். ஆயுதபேனா தகுல் நீ சொல்வாய் ஆயுதபே அணி செய்யி என்றும் நக்கல அணுகு என்றும் நீ சொல்வாய். இப்போ இதை அம்சக்க தடுத்து நிப்பாட்டினால் அப்போ இன்பத்தை தடுத்து நிப்பாட்டினால் எடுத்த தம்பி சுகத்தை தடுத்து நிப்பாட்டினால் அதாவது இன்பத்தை நீக்கிவிட்டால்னு அர்த்தம். இன்பத்தை நீக்கிவிட்டால் ஆயுதபாணி செய்யி நக்கல அணுகு ஒன்று சொல்வாய். அப்போ இன்பம் போயிடும். அதாபுன்னா என்னங்க அர்த்தம்?
இன்பம் பெய்யணும். உலகம் அதாபுன் அவீம் நான் இன்னர்தான் இன்பம் போன கடுமையான தண்டனை அவனுக்கு இருக்கிறது. இன்பம் போன கடுமையான தண்டனை இருக்கிறது. இன்னும் இதில் கட்டுப்பட்டது தான் அல் மாவுல் அதுபு. மாவுல் அதுபுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். மாவுல் அதுபுனா மதுரமான தண்ணீர். அதுபுன்னு என்ன அர்த்தம்? மதுரமான தண்ணீர். ஆயுதபேனா இன்பம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுபுனா மினு இதில் கட்டுப்பட்டது தான் அல் மாவுல் அதுபு. மதுரமான தண்ணீருங்கிறது இதில் கட்டுப்பட்டது. ஏன் மதுரமான தண்ணிக்கு அதுபுன்னு வருது? அன்னகு எக்குமாவுல் அத்திஷ தாகத்தை நீக்குகிறது. விளங்குதப்பா? எக்குமாவுல் அத்திஷ தாகத்தை அது நீக்குகிறது. எருது அழுகு விளங்குதப்பா? என்ன செய்யுது சொல்லு? தாகத்தை என்ன செய்யுது? நீக்குகிறது. எருது அவு தாகத்தை துண்டித்து விடுகிறது என்ற காரணத்தினால். எருது அவுன்னு நடத்தங்க எக்கத்தவு தாகத்தை துண்டிவிட்டு விடுகிறது என்ற காரணத்தினால் மாவுல் அதுபுங்கிறது இதில் கட்டுப்பட்டது. ஒரு நாளைக்கு இதனால்தான் சும்மிய நுகாகன் ஃபுராத்தன் என்றும் சொல்லப்படுகிறது. ஏப்பா நுகாகன் என்ன அர்த்தம்? மண்டையை அடித்து உடைக்கிறதுன்னு அர்த்தமா? மண்டையை காயப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஃபுராத் நுகாக் மண்டையை அடித்து உடைக்கிறது, காயத்தை ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். சும்மத்து சியாஃபீஹி பிறகு அதிலே விசாலமாக்கப்பட்டு விட்டது. விசாலமாக்கப்பட்டு உத்திரி கலா குல்லி அலமீன் ஃபாதியின் ஒவ்வொரு வேதனையின் மீதும் அது சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கஷ்டத்தின் மீதும் சொல்லப்படுகிறது. அசல்ல ஏப்பா தாகத்தை நீக்கிறது இன்பத்தை நீக்கிறதுன்னு தான் இருந்துச்சு. பிறகு இன்பத்தை நீக்கினா அதாபு தானே கேட்டேன். இன்பத்தை நீக்கினா என்ன தான்? ஆனால் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வேதனைக்கும் என்ன செய்யப்படுமா? அதாபுன்னு சொல்லப்படுமா? ஒவ்வொரு வேதனைக்கும் ஆனால் சங்கடமாக இருக்க, வேதனையாக இருக்கிற, மன வருத்தத்தோடு இருக்கிற அதாபாக இருக்குங்க சொல்கிறாமா இல்லையா? சும்மா என்ன இருக்குது? சும்மா துசிய அதில் விசாலமாக்கப்பட்டு உத்திரிக்கலாக்குள்ளி அலமீன் வாதியின் ஒவ்வொரு வேதனை கஷ்டத்தின் மீது அது என்ன செய்யப்பட்டுருச்சு? அதாபுங்கிறதை சொல்லப்பட்டு விட்டது. இல்லமிக்கும் நக்காலன் தண்டனையாக இல்லாட்டாலும் சரிதான். இல்லை தண்டனைலாம் கிடையாது. சும்மா உனக்கு வயிற்று வலிக்குது, உனக்கு தலை வலிக்குது, மனசங்கடமாக இருக்குது, அது என்ன நக்காலா? உனக்கு நன்மை இல்லை. அது பூமிக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சங்கடமும் வியாதியும் என்னதுதான் உனக்கு நன்மை தான். முள்ளு குத்துனா கூட என்னதுதான் அது நன்மை தான். அது அல்லோங்கிறான் அவனுக்கு நன்மை எழுதப்பட்டுரும். இல்லமெக்குன் லகு அவை இல்லமெக்குன் நக்காலன் தண்டனையாக இல்லை என்றாலும் ஒவ்வொரு வேதனையின் மீதும் அதாவை சொல்லப்பட்டுருச்சு. எழுதுனப்பா இல்லமெக்குன் நக்காலன் நிக்காபன் தண்டனையா இல்லாட்டாலும் சேதம். எருது அவள் ஜானிய விளங்குதா குற்றவாளியை தடுத்து நிப்பாட்டுமே அனில் முஆவதத்தி இனி பாவத்தில் மீளுவதை விட்டும் குற்றவாளியை பாவத்தில் மீளுவதை விட்டும் குற்றவாளியை தடுத்து நிப்பாட்டுமே. அப்படிப்பட்ட தண்டனையாக இல்லை என்றாலும் சரிதான். இல்லை ஏற்கிற தண்டனை கொடுக்குறாங்க குற்றவாளிக்கு, மறுபடியும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான். திருடவனை கையை வெட்ட சொல்கிறோம். ஏன் வெட்டுறோம்? மறுபடியும் திருட மாட்டான். வந்துதா கல்யாணம் முடிக்காம விசாரம் செய்ய 100 அடி கொடுக்குறோம், மறுபடியும் மீள மாட்டாங்கிறதுனால அதான் சொல்கிறாங்க இல்லமைக்கும் நக்காலன் தண்டனையாக இருந்தாலும் செய்தான். நிக்காபன் எருதவுள் ஜானிய குற்றவாளியை தடுத்து நிப்பாட்டுமே அணில் மாவதத்தி பாவத்தின் பக்கம் மீளுவதை விட்டும் குற்றவாளியை தடுத்து நிப்பாட்டப்படுமே. அப்படிப்பட்ட தண்டனையாக இல்லை என்றாலும் ஒவ்வொரு வேதனையின் மீதும் அதாபுங்கிறது என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இந்த அதாபி என்பது எழுதுனப்பா அம்மு மின்ஹுமா விளங்குச்சான்னு கேட்டேன். அம்மு மின்ஹுமா அது ரெண்டை விட ரொம்ப ஆமானதாக இருக்கும். நக்காலை விட இக்காபை விட என்னவா இருக்கும்? இது சொல்லுப்பா ரொம்ப ஆமானதாக இருக்கும். வக்கீல சொல்லப்படுகிறது இஸ்திகாக்கு இந்த அதாபி என்பது எடுக்கப்பட்டிருப்பது மின தஅதீபில்லதி ஓ இசாலத்துல் அதுபு இன்பத்தை நீக்குவதாக இருக்குமே அத்தகைய தஅதீபில் இருந்தால் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வா அதாபுங்கிறது எதுலேருந்து வந்துச்சான்?
தஅதீப் அஸப யுஅஸிபு தஅதீபிலிருந்து தான் வந்துச்சுங்கிறான். கீழே சொல்லப்படுகிறது இஸ்திகாக்குஹு அதாபினுடைய எடுப்பு மின தஅதீபில்லதி ஹுவ இஸாலத்துல் அஸபி இன்பத்தை நீக்குவதாக இருக்குமே, இன்பத்தை நீக்குவதாக இருக்குமே அத்தகைய தஅதீபிலிருந்து வந்ததாக இருக்கும். ஆமாம் தக்தியத்தி தம்ரீதி என்பதை போல தக்தியத்தி தூசியை நீக்கிறது, நோயை நீக்கிறதுங்கிறதை போல. மறியலன்னா நோய்வாய்ப்பட்டான், மர்றலைன்னா வைத்தியம் பார்த்தான்னு அர்த்தம், நோயை நீக்கனான்னு அர்த்தம். இல்லை அர்த்தம் மாறிடும்பா. அது மாதிரி கத்தானா தூசி ஆக்கினான்னு அர்த்தம், கத்தானா தூசியை எடுத்தான்னு அர்த்தம். தக்குதியத்து எடுத்தனப்பா. ஆமாம் தஅதீபிலிருந்து எடுக்கப்பட்டதான் ஓ இஸாலத்துல் அதுபு இன்பத்தை நீக்கிறது. தகுதியத்தி தகுதியத்தினா தூசியை நீக்கிறது, தம்ரீதி நோயை நீக்கிறதுங்கிறதை போல. மர்றதான நோயை நீக்கினான்னு அர்த்தம். தஅதீப்னா இன்பத்தை நீக்கினான்னு அர்த்தம். இதில் எல்லாரும் இப்பா சுலாசி முஜர்ரதில் இருந்தானதில் சுலாசி மசீதி பி வரும். இங்கே சுலாசி மசீதி பியிலிருந்து சுலாசி வர்ற மாதிரி தெரியுதா? அதுதபங்கிறது சுலாசி மசீதி பியில் சில சமயம் அப்படி இருக்குமா, சில சமயம் நினச்சி வாங்கலாம். ஆமாம் அது அஷியராக இருக்கும். எது அஷியராக இருக்கும்? சுலாசியை விட சுலாசி மசீதி பி அஷியராக இருக்கும்போது கூடுமா அது. சரிவா. வல் அதீம் என்பது நக்கீதுல் ஹக்கீர், ஹக்கீருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஹக்கீர்னா ரொம்ப மட்டமானதுன்னு அர்த்தம், அதீம்னா மகத்தானதுன்னு அர்த்தம். கபீர் என்பது நக்கீது சகீர், சகீருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கபீருங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டு? சகீருக்கு ஆப்போசிட்டு. இப்போ கமா அன்னல் ஹக்கீர, ஹக்கீர் என்பது தூன சகீரி, சகீரை விடவும் தாழ்வாக இருப்பதை போல. பல் அதீம் என்பது ஃபௌகல் கபீரி, கபீருக்கும் மேலே உள்ளதாக இருக்கும். இப்போ அதீம்னாலும் பெருசு, கபீர்னாலும் பெருசு. ஆனால் என்ன இருக்குது? அதீம்ங்கிறது கபீருக்கு மேலே உள்ளது. எப்படி? சகீருக்கு கீழே அக்கீர் இருப்பதை போல. சகீர்னா மட்டம், அக்கீர்னா ரொம்ப ரொம்ப மட்டம்னு அர்த்தம். ரைட்டப்பா. இங்கே அதீமை கொண்டு ஏன் அதாவை வர்ணிக்கப்பட்டிருக்கு? ரைட்டா. உலகம் அதாபுன்னு அதீம்னு வருது இல்லை, அதீமை கொண்டு ஏன் வர்ணிக்கப்பட்டிருக்கு? மான தௌசீபி பிகி அதீமை கொண்டு வர்ணித்திருப்பது அன்னஹு இதா கீச இசாயிரிமா யுஜானிசுகு அந்த அதாபுக்கு நேர்படுகின்ற அனைத்தை கொண்டும் கியாஸ் பிடிக்கப்பட்டால், ஆய்வு செய்விக்கப்பட்டால், ஆராய்ச்சி செய்யப்பட்டால் கசுர அன்னுகு ஜமியுகு அனைத்தும் கம்மியாக தான் இருக்கும். ஏங்க உலகத்தில் என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையும் அல்லாவுடைய வேதனையை வச்சு பார்த்தா என்ன தான் அது கம்மி தான். ஹக்குரபில் இலாபத்தி இலேகி அல்லாவுடைய வேதனை பக்கம் இணைத்து பார்ப்பது கூட லேசானதாக இருக்கும். ஏப்பா இங்கே ஏன் நக்கீராவாக கொண்டு வந்தால் உலகம் அதாபுன் அதீம். இப்போ மான தன்கீரி இல்லை ஆயத்தி, இந்த ஆயத்திலே நக்கீராவினுடைய அர்த்தம் அண்ணாலா அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீது இருக்கிறது. அதான் அண்ணாலா அபுசாரி ஹிஷாபத்தன் ஒரு வகையான திரை என்ன செய்யுது இருக்கிறதுன்னு அர்த்தம். லைசம் இம்மா இத்த ஆரபுகும் நாசு மக்கள் விளங்க மாட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு வகையான திரை இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தாமி அனில் ஆயாத்தி வேத வசனங்களை விட்டும் குருட்டுத்தன்மையாக இருப்பதாக இருக்கும். விளங்குதப்பா? என்ன இருக்குது? ஆயாத்துகளை விட்டும் குருட்டுத்தன்மையாக இருக்கிற ஒரு வகையான திரை இருக்குது. அதை யாரும் விளங்க முடியாது. விளங்குதா? அங்கே ஹிசாபத்துன்னு வந்து காரணம் அது. வலகும் அதாபுன்னு அதீம்னு வருதே, வலகும் அதாபுன்னு அதீம் தான். வலகும் அவர்களுக்கு இருக்கிறது ஆலாமில் இல்லாமி மிகப்பெரிய வேதனைகள் இருக்கிறது. மிகப்பெரிய வேதனைகளிலிருந்து உங்களுக்கு இருக்கிறது. நவ் அதீமுன் கடுமையான ஒரு வகை இருக்கிறது. லா யாலமு குன்வகு அதனுடைய யதார்த்தத்தை விளங்க முடியாது. இல்லல்லா அல்லா வைத்துக்கிற இல்லை அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்ன செய்யுது இருக்குது. வேதனையிலிருந்து இருக்கிறது. நவ் அதீம் வகையான அதாபம் உங்களுக்கு இருக்குது. லா யாலமு குன்வகு அதனுடைய யதார்த்தத்தை உண்மையை விளங்க முடியாது. இல்லல்லா அல்லா வைத்துக்கிற விளங்குதப்பா? அப்போ உங்களுக்கு அதாப் இருக்கிறது, ஒரு வகையான அதாப் இருக்கிறது. அதனுடைய யதார்த்தத்தை உள்ளமையை அல்லாவை தவிர யாரும் வழங்க முடியாதே அப்படிப்பட்ட அதாப் இருக்கு. விளங்குதா? அவர்களுக்கு ஒரு திரை இருக்கிறது. எப்படிப்பட்ட திரை? ஹிஷாபத்து நிற்கிறா, அது யாராலும் வழங்க முடியாத திரை இருக்கிறது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.